ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருங்கிணைந்த பயிற்சியாளர் தொழிற்சாலை, அதாவது இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து வேக்கன்சி பார்த்தோம்னா அதிகமான வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜாப்புக்கும் எவ்வளோ வேக்கன்சி, எந்த மாதிரி வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். வேக்கன்சி பார்த்தோம்னா 1010 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 21/6/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்குறாங்க. வாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன்ஸ் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த வெப்சைட்டுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 21/6/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா 22/5/2024 9:30 ஆரம்பிச்சிருக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 21/6/2024 17:30 வரை, அதாவது ரயில்வே டைம் கொடுத்துருக்குறாங்க, அது வரை கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி இதில் வந்து எந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுமே கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து ஒவ்வொரு ஜாப்க்கும் எவ்வளோ வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எந்த மாதிரி வந்து டிவைடட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃப்ரெஷர்ஸ், அடுத்து எக்ஸ்ஐடிஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கார்பெண்டர் கொடுத்துருக்குறாங்க. கார்பெண்டர் வேலைக்குன்னு பார்த்தோம்னா மொத்தம் 40 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெஷரில். அது எக்ஸ்ஐடிஐ பார்த்தோம்னா 50 வேக்கன்சி 50 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ வேக்கன்சி வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மெஷினிஸ்ட்டு, பெயிண்டர், வெல்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்த பாக்ஸ் பார்த்தோம்னா எம்எல்டி ரேடியாலஜி கொடுத்துருக்குறாங்க. அதுலேயுமே வேக்கன்சி வந்து கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தும் பார்த்தோம்னா எம்எல்டி பேத்தாலஜி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பிஏஎஸ்எஸ்ஏ அப்படிங்கிறதுக்குமே கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இதை வந்து கால்குலேட் பண்ணோம்னா 1010 வேக்கன்சி வந்து டோட்டலாக கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வைஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறதுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதையுமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்ன இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தோம்னா ஐடிஐஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்தோம்னா 15 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் கொடுத்துருக்குறாங்க. 24 வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனில். அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா நான் ஐடிஐ கேண்டிடேட்ஸ் வந்து 15 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 22 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அப்பர் ஏஜ் லிமிட் இஸ் ரிலாக்ஸபிள் பை 5 இயர்ஸ் இன் கேஸ் ஆஃப் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ், அதாவது எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே இது ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தோம்னா 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து 4th இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறோம். ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி அப்பர் ஏஜ் லிமிட் இஸ் ரிலாக்ஸபிள் பை 5 இயர்ஸ், அதாவது டிசபிலிட்டி பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 இயர்ஸ் வந்து இது கொடுக்குறாங்க. அடுத்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன் அண்ட் மெஷினிஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா 10th வந்து கொடுத்துருக்குறாங்க. 50% வந்து மார்க் அச்சீவ் பண்ணியிருக்கணும். வித் சயின்ஸ் அண்ட் மேக்ஸு அண்டர் 10th 12th சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 1 இயர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கார்பெண்டர், பெயிண்டர் அண்ட் வெல்டர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா, அதாவது இது வந்து எக்ஸ்ஐடிஐ அப்படிங்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தோம்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மினிமம் பர்சன்டேஜ் மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 50% வந்து மார்க் அச்சீவ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்டர் 10th 12th சிஸ்டம் ஆர் ஈக்குவலண்ட் இட்ஸ் சில இது கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பீரியட் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தோம்னா 1 இயர் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்குமே. அடுத்து ப்ரோக்ராமிங் அண்டு சிஸ்டம் அட்மின் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களை வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கிறோம், 50% வந்து மார்க் அச்சீவ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு சில இது கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஃப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிட்டர், மெஷினிஸ்ட்டு, எலக்ட்ரிஷியன்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா இவங்களும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 50% வந்து மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
அடுத்து சயின்ஸ் மேக்ஸ் அண்டர் 10th +2 சிஸ்டம் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் கொடுத்துருக்குறாங்க. பீரியட் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தோம்னா 2 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெஷருக்கு. அடுத்து கார்பெண்டர் அண்ட் பெயிண்டருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும், மினிமம் 50% இருக்கணும். அடுத்து வந்து அண்டர் 10th +2 சிஸ்டம் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் கொடுத்துருக்குறாங்க. 2 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் பீரியட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து வெல்டர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 50% கொடுத்துருக்காங்க. சேம் குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 1 இயர் 3 மந்த்ஸ் வந்து ட்ரைனிங் பீரியட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து MLT ரேடியாலஜி பேத்தாலஜி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்டர் 10th 12th சிஸ்டம் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான பீரியட் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தோம்னா 1 இயர் 3 மந்த்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து ஹவு டு அப்ளை கொடுத்துருக்குறாங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தோம்னா அப்ளை ஆன்லைன், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான அந்த வெப்சைட் எப்போ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 22/5/2024 இருந்து 21/6/2024 வரை வந்து ஓப்பனில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க, ICF வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோடு. ஆஃப்லைனில் எதையுமே நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம், ஆன்லைனில் வர அப்ளிகேஷன் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு அது மாதிரி இந்த போர்ட்டலில் போய் தான் ஓப்பன் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. எந்த மாதிரி சைஸஸ் வந்து இருக்கணும், எவ்வளோ கேபியில் இருக்கணும், ஃபோட்டோகிராஃப் சைஸ் எல்லாமே இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஃபைல் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிற இது வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கொடுக்கணும், கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இதுலேயுமே சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியுமே இதில் சில இது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அவங்க எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன் வந்து இப்போ 12th பாஸ் பண்ணியிருக்கணும், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி இந்த மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் பேஜ்லேயே வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, இதே ரீட் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்டு டியூரிங் வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, இதே ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதர் கண்டிஷன்ஸ் சில இது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.